கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேற பெற்ற பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 356வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தியளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பை முழுமையாய் செய்தியை பாருங்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? மீண்டும் சொல்லுகிறேன், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? அவர்களை குறித்து தான் நாம் வேதத்தின் வழியாக நாம் பார்க்க போகிறோம். இன்றைய காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இன்றைய நவீன இந்த பெந்தகோஸ்து காலத்திலே கிறிஸ்தவர்கள் இல்ல மனவாட்டிகள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? அவர்கள் பிதாவினால் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறித்தும் நாம் வேதத்தின் வழியாய் நாம் பார்க்க போகிறோம். ஆகவே தயவு செய்து கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருமை சகோதரியே, சகோதரனே, பெரியவர்களே, பாஸ்டர்களே, தயவு செய்து நீங்கள் முழுமையாய் நீங்கள் பாருங்கள். முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். செய்திகளை அநேகருக்கு அனுப்புங்கள். கர்த்தர் நம்ம யாவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நாம் செய்திக்கு கடந்து செல்வோம். நீங்கள் மத்தேயு எழுதின புத்தகத்துல 25ஆம் அதிகாரத்துல நீங்கள் 31ஆம் வசனம் வரைக்கும் 31லிருந்து 40 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் அதிலிருந்து சுருக்கமாய் நான் வாசிக்கின்றேன். நீங்கள் 34வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, இயேசு ராஜா கர்த்தராகிய தேவன் அவருடைய வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்க்கின்றார். அவருடைய வலது பக்கத்தில் நிற்கிறவர்கள் யார் என்று பார்க்க போனால் செம்மறி ஆடுகளாய் இருக்கிறார்கள். மேய்ப்பர்கள் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல, அப்போ இன்றைக்கு இருக்கிற சபையிலே செம்மறி ஆடுகளும் இருக்கிறது, வெள்ளாடும் இருக்கிறது. அது நவீன பெந்தகோஸ்தா இருக்கட்டும், இல்ல மணவாட்டி சொல்லி கொண்டிருக்கிற அந்த மணவாட்டி சபையிலும் இருக்கட்டும். அந்த மணவாட்டி சபையிலும் சரி, நவீன பெந்தகோஸ்து சபையிலும் சரி, இல்ல எந்த திருச்சபை இருந்தாலும் சரி, எல்லா திருச்சபையிலும் எல்லா தேவனுடைய கூடாரத்திலும் செம்மறி ஆடு ஒன்று இருக்கிறது, வெள்ளாடு ஒன்று இருக்கிறது. அது யாருக்கு தெரியும் கேட்டாக்கா, அந்த கூடாரத்தை நடத்தி கொண்டு வருகிற தேவனுடைய சபையை நடத்தி கொண்டு வருகிற அந்த ஊழியக்காரருக்கு தான் தெரியும். அது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அவ்விதமாக இரண்டாய் பிரிக்கிறார். அந்த செம்மறி ஆடுகள் தேவனுடைய வலது பக்கத்திலே நிற்கிறது. அந்த ராஜா அவர்களை பார்த்து சொல்லுகிறார். மிக அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது வேதத்திலே. அந்த செம்மறி ஆடுகளை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அல்லேலூயா. பாருங்க, அந்த தேவனுடைய வலது பக்கத்தில், கர்த்தராகிய தேவனுடைய வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து ராஜா சொல்லுகிறார், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. சரி, இவர்கள் எதனாலே பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமா டீப்பா வாசிக்க போற உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இயேசுநாதர் பாருங்க, எவ்வளவு தாழ்மைனா சாதாரண தாழ்மை இல்லைங்க. அந்த மாதிரி தாழ்மை மனவாட்டிக்கு வர வேண்டும் என்றுதான் வேத வாக்கியம் சொல்லுகிறது. தாழ்மைனா சாதாரண தாழ்மையா? பாருங்க, தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மிகப்பெரிய தாழ்மை. இயேசு கிறிஸ்து எங்குமே நான் தாண்டா பிதா அப்படின்னு எங்குமே டைரக்டா ஓப்பனா சொல்லல. அவர் மறைப்பொருளாகவே பேசிக்கொண்டு வருகிறார். இங்க கூட பாருங்க, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அவர் கூறுகிறார். அப்படி பார்க்க போனால் ஏதோ ஒரு பிதா இருக்கிறார் என்பதை குறித்து அவர் பேசுகிறார் இல்லையா? அப்படிதான் பொருள் காணப்படுது. நீங்கள் ஏசாயா எழுதின புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மலமாக்கப்படுவான் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. ஆக
தீர்க்கதரிசிகள் பேசுகிற வார்த்தைகளை, தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற உபதேசங்களை, சத்தியங்களை, மறைப்பொருள்களை, வெளிப்பாடுகளை ஒருவன் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் செம்மறியாடு. அந்த செம்மறியாடு அது தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறது மாத்திரமில்ல, அது என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். அந்த அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புத்தகத்துல 9:6 சொல்லப்படுகிறது, நீங்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாக, தேவன் மாமிசத்தில் வெளிப்படுவதற்கு முன்பாக அவரை குறித்து அவர் சொல்லுகிறார், அவர் நித்திய பிதா என்று சொல்லப்படுகிறார். சரி, ஓகே, அது இருக்கட்டும். பலமுறை வீடியோல பேசியிருக்கிறேன். அவர் நித்திய பிதாவாம். அந்த நித்திய பிதா, அந்த ராஜா சொல்றாரு, என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே. யாரு? அந்த செம்மறி ஆடுகள். வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், என்னுடைய பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்ட, நான் தாண்டா பிதா என்று எங்கேயுமே அவர் ஓப்பனா சொல்லவே இல்லை. அவர் பிதாவானவர் பிதாவின் தத்துவத்தை செய்கிறார், பிதாவானவர் குமாரின் தத்துவத்தை செய்கிறார், பிதாவானவர் பரிசுத்தாவின் தத்துவத்தை செய்கிறார். ஒரே பிதா தான் இருக்கிறார். அந்த ஒரே தேவன் 3 வேலைகளை செய்து கொண்டு வருகிறார். அந்த 3 வேலைகளை செய்து கொண்டு வருகிற அப்படின்னால்தான் திருத்துவம் என்று சொல்கிறார். ஆனால் வேதத்துல எங்கேயுமே திருத்துவம் இல்லை, திருத்துவம் என்று சொல்லு இல்லை. ஆனால் ஒரே தேவன், ஒரே பிதா 3 வேலைகளை ஒரு தேவன் செய்து கொண்டு வருகிறார். ஒரே ஒரு தேவன் தாங்க, அவ்வளவுதான். சரி, நம்ம அதை குறித்து பேச வரல. பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களை என்று அவர் சொல்லுகிறார். அவங்களை குறிச்சு நீங்க பாருங்க. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஜீசஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா. கர்த்தரை நான் கோடி கோடியாக ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. உலகம் உண்டானது முதல், எப்போ உலகம் உண்டாச்சோ அப்பவே பாருங்க, அந்த அந்த வலது பக்கத்தில் நிற்பவர்களுக்கு அப்போ உலகம் உண்டாகும் போதே அவர்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை, அவர்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை தேவனானவர் ஏற்படுத்தி விட்டார். அந்த ராஜ்யத்தை சுதந்திரிப்பவர்கள் யார் யார் என்பதையும் அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்து விட்டார். அப்பவே அவருக்கு தெரியும் இத்தனை பேர் தான் இந்த ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் என்று அப்பவே அவருக்கு தெரியும். ஆகவே அப்பவே உலகம் எப்போ உண்டாச்சோ அன்னைக்கே அவர் ஆயத்த பண்ணிட்டார். உலகம் எப்பொழுது, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற, உங்களுக்காக, யாருக்காக? உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்காக இல்ல, பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே. எனது வலது பக்கத்தில் நிற்கும் அந்த செம்மறி ஆடுகளை பார்த்து, பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தான். அப்படி என்ன செஞ்சாங்க நீங்க பாருங்களேன். இப்போ அவர்களுக்கு உலகம் எப்போ உண்டாச்சோ அப்பவே அவர்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்த பண்ணிச்சு, சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஒரு ராஜ்யத்தை அவர்களுக்காக சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அவர் ஆயத்த பண்ணி விட்டார். முடிந்து போன ஒரு கதை. ஹல்லேலூயா. அவங்க பாருங்க என்ன செய்யறாங்க, பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க மட்டும் தயவு செஞ்சு பாருங்க. இதை செஞ்சீங்கன்னா நீங்க போதுங்க. நீங்க ஆமா, இந்த உலகத்துல என்ன செய்யணும்? பசியா இருந்தேன். இவர் மனிதனா இந்த உலகத்திலே தோன்ற பொழுது அவர் சொல்றாரு, இப்போ சொல்றாரு, பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, அப்பொழுது நீதிமான்கள், வசனம் சொல்லுது பாருங்க எவ்வளவு அருமையா. அவங்க யாரு? பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள்னு சொன்னாரு. அந்த பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், அந்த செம்மறி ஆடுகள் யாரு? நீதிமான்கள். ஹல்லேலூயா. நீதிமான்கள் யாரு? பியூர் விசுவாசி. ஹல்லேலூயா. அந்த பியூர் விசுவாசி, ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய அந்த பியூர் விசுவாசிகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் நீதிமான்கள். அந்த நீதிமான்கள் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களை பார்த்துதான் அவர் சொல்றாரு. இவங்க என்ன செஞ்சாங்க? அவர் பசியா இருந்தாரா, போஜனம் கொடுத்தாங்க.
தாகமா இருந்தாரு, தண்ணீர் கொடுத்தாங்க. அந்நியனா இருந்தா சேர்த்து கொண்டார்கள். வஸ்திரம் இல்லாத இருந்தாங்க, வஸ்திரத்தை கொடுத்தாங்க. வியாதியா பட்டாங்க, வியாதியை பார்க்க முடியாது வந்தார்களாம். அப்பொழுது பாருங்க, அப்போது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவரை கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராக கண்டு வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். மன்னிக்கணும். அல்லேலூயா அப்படின்னு இந்த நீதிமான்கள் கேட்பாங்க ராஜா கிட்ட. அல்லேலூயா. நீதிமான்கள், பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த நீதிமான்கள், பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த செம்மறி ஆடுகள் அந்த ராஜாவை பார்த்து கேட்பார்கள். அங்க பாருங்க, 5 விதமான காரியம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா இன்னொன்று காவலில் இருக்கிறவராகவும் கண்டு 6 இருக்குது மொத்தம். அதை நான் சேர்க்க இப்ப நான் சேர்க்கிறேன். அதை நம்ம இங்க எழுதியிருக்கிற 5ன்னு சொல்லிட்டு இப்ப நான் படிக்கும்போது இது 6ஆவது. 6 விதமான காரியங்கள். பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் ஆண்டவரை பார்த்து அந்த நீதிமான்கள் கேட்கிறார்கள். அப்ப அவர் சொல்றாரு, எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க, தேவனுடைய விசுவாசிகளே. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. தேவனுடைய விலையேற பெற்ற பிள்ளைகளே, அருமை சகோதரியே, அருமை சகோதரனே, பெரியவர்களே, தாய்மார்களே, வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேதத்துல ஒரு மெய்தான் இருக்கும், நான் 2 மெய் சொல்றேன். மெய்யாகவே மெய்யாகவே மெய்யாகவே. பரிசுத்தாவை இப்ப சொல்றாரு, மெய்யாகவே 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 உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களா நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் செம்மறி ஆடுகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து, தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை, மறைப்பொருள்களை விசுவாசித்து, அந்த தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்கதரிசியா என்று ஆராய்ச்சி செய்து, அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, அந்த தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டு, அந்த தீர்க்கதரிசி சொல்லுகளை கேட்டு, அந்த சிறியவன் யார் என்று ஆராய்ச்சி செய்து, இதுதான் முக்கியம். இப்ப நான் பேசுறேனே, அந்த சிறியவன் யார் என்று ஆராய்ச்சி செய்து, தேவனுடைய ஊழியக்காரர் தான் சிறியவர்கள். நீங்க வேதத்துல மத்தேயு எழுதின புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல நீங்க 46-50 வரைக்கும் வாசித்து பாருங்க. அங்க இயேசு சொல்லுவாரு. என்ன சொல்லுவார் கேட்டாக்கா, 49 வாசிக்கிறேன். தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே என்பார். நீங்க ஃபுல்லா வாசிங்க. ஃபுல்லா வாசித்தா டைம் பார்த்தா, நான் சுருக்குறேன் செய்தியை, நீங்க ஃபுல்லா வாசிங்க தயவு செஞ்சு. எதுக்காக சொல்றாரு சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களை பார்த்து, இதோ இவர்களே என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்றாரு. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற அந்த சிறியவர்கள் யார் என்பதை நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற சிறியவர்கள், அந்த சிறியவர்கள் இந்த பூமியிலே ஆஸ்பத்திரி கட்ட மாட்டான், இந்த பூமியிலே காலேஜ் கட்ட மாட்டான், இந்த பூமியிலே அநாத ஆசிரமம் கட்ட மாட்டான், இந்த பூமியிலே ஸ்கூல் வச்சு நடத்த மாட்டான், இந்த பூமியிலே எந்த ஒரு பிசினஸும் சொந்தமாக வைத்துக் கொள்ள மாட்டான். தேவனுடைய ஊழியக்காரனாகிய அந்த சிறியவன் தேவனையே நோக்கி பார்ப்பான். எனக்கு தேவையானது ஏற்ற காலத்தில் ஏதாகிலும் அவர் செய்வாரா என்று இவரையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பான். நான் இதை உதாரணமா வச்சிருக்கிறேன். இந்த படம் தேவன் இல்லை, ஒரு உதாரணமா வைத்திருக்கிறேன். இந்த படம் ஏன் வைத்திருக்கிறேன்னு கேட்டாக்கா, அமெரிக்காவிலே கண்ணு தெரியாத ஒருவர் இதை வரைந்தார் என்று அமெரிக்காவில் நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியம்.
ஆகவே இந்த படத்தை வைத்திருக்கு. கண்ணே தெரியாத ஒருவன், மீண்டும் சொல்ற, கண்ணே தெரியாத ஒருவன் இந்த படத்தை வரைந்தார் என்று அமெரிக்காவிலே நிரூபிக்கப்பட்ட ஒரு படம். ஆகவே இதை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு தேவன் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது அந்த தேவனுக்கு ஊழியம் செய்கிற அந்த ஊழியக்காரன் இப்படியெல்லாம் அந்த உலகப்பிரமான காரியத்தை அவன் செய்து கொள்ள மாட்டான். தேவனுடைய ஊழியத்தை மட்டுமே அவன் செய்வான். அந்த ஊழியக்காரர்கள் யார் என்பதை பார்த்து நீங்கள் அந்த ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது கிறிஸ்து இயேசுவுக்கே செய்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். உடை இல்லாமல் இருந்தார்கள், உடை இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் உடைகளை கொடுக்க வேண்டும். பணமே இல்லாமல் இருக்கிற அந்த ஊழியக்காரனுக்கா உங்களால் முடிந்த பண உதவி செய்ய வேண்டும். தசம பாகத்தை சரியாய் செலுத்த வேண்டும். காணிக்கையை சரியாய் உன்னுடைய ஊழியக்காரர் சிறியவனா இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு நீ கொடு. மீதி உனக்கு அதிக பணம் இருக்கும் என்று சொன்னால் உனக்கு தெரிஞ்ச நல்ல ஏழ்மையான தேவனுடைய உண்மையான ஊழியக்காரரா, அவர் சத்தியத்தை குறித்து பேசுகிறாரா, வெளிப்பாடை குறித்து பேசுகிறாரா, மறைப்பொருளை குறித்து பேசுகிறாரா, அவரிடத்துல தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாரா, அவரிடத்துல தேவனுடைய கிரியைகள் இருக்கிறதா, அவரிடத்துல தேவனுடைய பண்புகள் இருக்கிறதா, இதெல்லாம் பாரு. அவர்கிட்ட போராம, பொச்சரிப்பு, தாழ்மை இல்லாத குணங்கள், உலக பிரமாண மனிதனை போலவே அந்த சிறியவன் காணப்பட்டால் அவன் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. அவன் உலக பிரமாண மனிதனை போல காலேஜ் கட்டுறது, அவன் ஆஸ்பத்திரி வைக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனத்தை வைக்கிறான்னு சொன்னால் உங்களுடைய பணத்தை அங்கே செய்யாதீர்கள். அது கிறிஸ்துவுக்கு கொடுப்பது போல அல்ல. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிங்க. வேதத்துக்கு செவி கொடுங்க. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நீங்கள் தயவு செஞ்சு பாருங்க. அந்த சிறியவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அந்த சிறியவன் எப்படி இருப்பான் என்பதை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இடத்துல காண்பிக்கிறேன். ஒரு உதாரணத்தை, ரொம்ப அருமையா இருக்கும். ஆகவே தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, உங்களுடைய ஊழியக்காரர் சிறியவரா, தேவனுடைய மனுஷன் மிக சிறியவராய், தேவனுக்கென்று உண்மையாய், உத்தமமாய், தேவனுக்கென்று நேர்மையாய், மனிதனை எந்த மனிதனையும் நோக்காமல் தேவனை மட்டும் நோக்கி இருக்கிறாயா அந்த மனுஷன்? சத்தியத்தை உண்மையாய் பேசுகிறாயா? அவர் தேவனுடைய மனுஷன் தாயா என்று நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் நீங்கள் தான் அவரை உபசரிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அவரை உபசரிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்து இயேசுவை உபசரிக்கிறீர்கள். அதான் அவர் சொல்றாரு, நீங்க அந்த சிறியவனுக்கு செய்யல, நீங்க செஞ்சது அத்தனையும் எனக்கு தான் செய்தீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த சத்தியத்தை குறித்து இக்கால தீர்க்கதரிசியாகிய வில்லியம் மரியன் பெர்னாம் சொல்லக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய தூதரானவர், அவர் என்ன பேசியிருக்கிறார் என்று நீங்கள் பாருங்கள். அவர் யார் என்றால், பல முறை நான் இந்த படத்தை வைத்திருக்கிறேன். இவர்தான் அந்த தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய தீர்க்கதரிசி, கடைசி கால தீர்க்கதரிசி இவர்தான். தேவனுடைய விலையேறப்பட்ட அன்புக்குரிய என் சகோதரியே, சகோதரனே, உங்ககிட்ட பணமோ பொருளோ கேட்கல, அல்லது ஏன் சர்ச்சுக்கு வா அப்படிலாம் சொல்லல. நான் பேசுவது உண்மையா இருக்கும் என்று சொன்னால் அதை ஆராய்ச்சி செய்து நெட்டில் பாரு, இந்த தீர்க்கதரிசியோட மெசேஜ் எப்படி இருக்குதுன்னு வாசிச்சு பாருங்க. உங்ககிட்ட காணிக்க கூட பொருள் கூடலாம் கேட்கலமா. சத்தியத்தை உண்மையாய் பேசுகிறேன். அல்லேலூயா. இவரை குறித்து உண்மையாய் வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற அநேக வீடியோல பேசுகிறேன். இவரை குறித்து இன்னைக்கு ஸ்தாபன பெந்தகோஸ்து ஊழியக்காரர்கள் பேசணும், ஆனா பேசுவது கிடையாது. ஏன்னா பணம் போயிடும், ஆத்துமா போயிடும். இவருடைய சத்தியம் அப்படிப்பட்ட ஒரு சத்தியம். அல்லேலூயா. நான் யாருக்குமே அடிமை இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்கு மட்டுமே அடிமையா இருக்கிறபடினாலே நான் தைரியமாய் உங்களிடத்துல பேசுகிறேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிங்க. உண்மையான தீர்க்கதரிசி, இந்த ஒளிவு மட்டும் அக்கினி ஸ்தம்பம் அவர் மேலே உண்மையாய் வந்தது. ஆகவே இவர் ரியல் தீர்க்கதரிசி என்பதை குறித்து பல வீடியோல பேசியிருக்கிறேன். இவர் என்ன பேசியிருக்கிறார், அந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள இப்ப நான் உரைத்த அந்த வார்த்தையை அவர் என்ன பேசியிருக்கிறார் அவருடைய செய்தியில் என்பதை குறித்து நான் உங்களிடத்துல பேச நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். தயவு செய்து முழுமையாய் பாருங்கள், உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. சரி, வாசிக்கின்றேன் கேளுங்கள். ஒரு கல்வாரியில் அந்த நாள் என்ற ஒரு செய்தியிலே நான் சிறிய வசனத்தை மட்டும் எடுத்து நான் எழுதி வைத்திருக்கிறேன், உங்களிடத்துல வாசிக்கின்றேன். கடமைக்கென உங்களுக்கு போஜனம் கொடுத்தால், அல்லேலூயா, கடமைக்கென, கடமை, நம்ம ஊழியக்காரப்பா, இவரு நம்மளுடைய ஊழியக்காரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடமைக்காக
அவருக்கு நீங்க உதவி செஞ்சீங்களோ, இல்ல ஒரு கடமைக்காக அவருக்கு ஏதாவது நீங்க செய்றீங்கன்னு வச்சீங்களேன், கடமைக்காக போஜனம் கொடுத்தால், கடமைக்காக வஸ்திரம் கொடுத்தால், கடமைக்காக விசாரிக்க போனால், கடமைக்காக நீ எது செய்றியோ செய்தால் அவனுக்கு சுயநல கருத்து உள்ளது. அல்லேலூயா! எவ்வளவு அற்புதமா பேச இருப்பாங்க தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம். கடமைக்காக ஒருவன் ஒரு விசுவாசி ஊழியக்காரருக்கு கடமைக்காக செய்யறான்னு சொன்னாக்கா அவனுக்கு சுயநல உணர்வு உள்ளது. அல்லேலூயா! கருத்து உள்ளது. அது உங்கள் வாழ்க்கையுடன் இணைந்து நீங்கள் அறியாமலேயே செய்யப்படும் ஒன்றாக இருக்க வேண்டும். நீங்க செய்றீங்களே தானம் தர்மம், அந்த சிறியவனுக்கு, தேவனுடைய ஊழியக்காரனுக்கோ, இல்ல தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எங்கன்னா இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கோ, இல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காருக்கோ, இல்ல என்ன மாதிரி ஒரு நல்ல இவாஞ்சலிஸ்ட், ஒரு நல்ல சுவிசேஷகர், தேவனுக்கென்று உண்மையாய் உத்தமமாக அந்த இவாஞ்சலிஸ்ட் தேவனுக்கென்று ஊழியர் செய்யறாங்க, யாராவது எங்கேயாவது அவனை பார்த்தீங்கன்னாக்கா சுயநலத்துக்கென்று செய்யாதீங்க. அது அவர் சொல்றாரு, அது உங்கள் வாழ்க்கையுடன் இணைந்து நீங்கள் அறியாமலேயே செய்யப்படும் ஒன்றாக இருக்க வேண்டும். பார்த்தீங்களா? அப்படி செய்யுங்கன்னு சொல்றாரு அவரு. அது மட்டும் இல்ல, பாருங்க, எங்கள் நம்பிக்கை தேவனிடத்தில் இருக்கிறது என்று ஒரு புத்தகத்தை ஒரு நண்பர் கொடுத்தார். அதை வாசித்து பார்த்தாக்கா அதுலயும் அந்த செய்தி இருக்குது. என்ன இருக்குது பாருங்க, நான் வாசிக்கிறேன். தேவனுடைய விலையேறப்பட்ட அருமை நண்பர்களே, அருமை சகோதரிகளே, நான் உண்மையே சொல்றேன் உங்கள்கிட்ட. இவரை குறித்து, இவருடைய செய்திகளை குறித்து உண்மையாய் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். அல்ல, இந்த கடைசி காலத்துல இவருடைய செய்தியை விசுவாசிக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் பரலோகம் போக முடியாது. இது நான் சொல்லல, இவர் உரைக்கப்பட்ட வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் இவர் மூலமாய் பேசுற வார்த்தைகளில் இருக்கிறது. அதை குறித்து தான் உங்களிடத்துல பேசுகிறேன். சரி, நீங்கள் தேவனுக்காக ஏதாகிலும் செய்ய விரும்பினால், ஹல்லேலூயா, தேவனுக்கென்று ஏதாகிலும் செய்ய விரும்பினால், மன்னிக்கணும் பிரியமானவர்களே, அவருடைய ஜனங்களுக்கு ஏதாகிலும் செய்யுங்கள். அல்லேலூயா, அவருடைய ஜனங்களுக்கு ஏதாகிலும் செய்யுங்கள். நீங்கள் உங்களை குறித்து கூறப்படும் நல்ல காரியம் எதையாவது விரும்புவீர்கள் என்றால் வேறு யாரை குறித்தாவது நல்ல காரியம் ஏதாவது கூறுங்கள். உங்களை குறித்து நல்ல காரியத்தை குறித்து பேசாத. உன்னை குறித்து, தாசனே ஊழியக்காரனே, உன்னை குறித்து பெருமை பாராட்டாதே, உன்னை குறித்து பேசாத. தேவனுடைய விலையேறப்பட்ட மனவாட்டிகளே, உன்னை குறித்து எதுவுமே பேசாத. வேற யாராவது குறித்து பெருமையாய் நல்ல காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவை குறித்து நீங்கள் குறித்து பேசுங்கள். வேறு யாரையாகிலும் ஆசீர்வதியுங்கள். வேற யாரையாவது ஆசீர்வதிங்கள். நீங்கள் அருமையான வார்த்தை சொல்றாரு பாருங்க, அவ்வளவு அற்புதமான வார்த்தைய. நீங்கள் வேற யாரையாகிலும் ஆசீர்வதிங்கள். நீங்கள் தேவனையே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்பா, அல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, வில்லியம் மரியன் பிரணாம் சொல்றாரு, வேற யாரையாவது குறித்து நல்ல காரியத்தை பேசுங்க, வேற யாரையாவது நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்படி நீங்க வேற யாரையாவது நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னாக்கா நீங்க தேவனையே ஆசீர்வதிக்கிறீங்களா? ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? தேவனையே ஆசீர்வதிக்கிறீர்கள். இயேசு கூறினார், இந்த சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியிருக்கிறார். எனவே அது சத்தியம் என்பதை நாம் அறிவோம். அப்ப நீ யாரை ஆசீர்வதிக்கிற? அந்த சிறியவனை ஆசீர்வதிக்கிற, தேவனுடைய மகனை ஆசீர்வதிக்கிற, தேவனுடைய ஊழியக்காரருக்காக நீ ஜெபம் பண்ணி அவர் ஆசீர்வதிங்க ஆசப்பா நீ ஜெபம் பண்றனக்கா நீ தேவனையே ஆசீர்வதிக்கிறியா? அல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறாரு. நீ ஒருவனை, தேவனுடைய சிறியவரை யார் என்பதை பார்த்து நீ அவனை ஆசீர்வதிச்சீனாக்கா நீங்க தேவனையே ஆசீர்வதிக்கிறீர்கள். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. இந்த செம்மறியாடுகள் அதிசயப்பட்டனர். இந்த பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்று இந்த ராஜா கூறினாரே, அந்த செம்மறியாடுகள் அதிசயப்பட்டனர். அவர்கள், ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் என்றார்கள். இப்படியா சொல்லிக்கினே போலாம். எப்போது உங்கள் காவலிலே நாங்கள் விசாரிக்க வந்தோம் என்று அவங்க கேட்கிறாங்க. அது தானாகவே அன்பின் நிமித்தம் தோன்றினது. அல்லேலூயா. அது தானாகவே அன்பின் நிமித்தம். அந்த அன்பு இருக்குதே, உண்மையான ஒரு கிறிஸ்தவன் இருப்பான் என்று சொன்னால், கிறிஸ்துவின் அன்பு அவனுக்குள் இருக்கும் என்று சொன்னால்
அது அவனை அறியாமையிலேயே அவ்விதமாய் செய்ய சொல்லும். அந்த சிறியவனை பார்த்து, தேவனுடைய ஊழியக்காரனை பார்த்து, தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து அது தானாகவே செய்யும். ஹல்லேலூயா. நிமித்தம் தோன்றினது, அதாவது அது தானாகவே அன்பின் நிமித்தம் தோன்றினது. அது அவர்களில் வாழ்ந்த ஜீவன். பார்த்தீங்களா, அவர்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜீவன் அப்படி செய்ய சொல்லுது. ஆண்டவரே, நாங்கள் அறியவில்லையே அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நாங்கள் அறியவில்லையே என்று கேட்பாங்க. இயேசு திரும்பி பார்த்து என்ன கூறினார் என்று பாருங்கள். இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். தன்னலமற்ற வாழ்க்கை அதை யோசித்து செயல்படுவதில்லை. அதாவது தன்னலமற்ற வாழ்க்கை அதை யோசித்து செயல்படுவதில்லை. அதாவது பிரதிபலிப்பை பார்த்து அவங்க செய்வதில்லை, லாபத்தை பார்த்து அவங்க செய்வதில்லை, புகழை பார்த்து அவர்கள் செய்வதில்லை. அல்லையா? அதுதான் அங்க சொல்றாரு, தன்னலமற்ற வாழ்க்கையை அதை யோசித்து செயல்படுவதில்லை. நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம ஆஸ்வதிப்பார்யா, இந்த சீவனுக்கு நம்ம எல்லாம் கொடுத்தோம்னா ஆண்டவர் அப்படிலாம் சிந்திச்சு செயல்பட்டு செய்யாத, அப்படிப்பட்ட பிரயோஜனம் இருக்காது. அல்லேலூயா. ஆனா அன்பு இருக்குதே, அதெல்லாம் பார்க்காது. அவனை அறியாமலேயே அந்த சிறியவன் தேவனுடைய ஊழியக்காரன் யார் என்பதை பார்த்து அந்த சிறியவனுக்கு எல்லாம் செய்யும். அவனுக்காக முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கும். அல்லேலூயா. பாருங்க, நீங்க முழங்கால் பண்ணிட்டு உங்களுடைய ஊழியக்காரருக்கு நீங்க ஜெபிக்கிறீங்களே, இவர் சொல்றாரு தீர்க்கதரிசி வில்லியம் பிரெனாமே, நீங்க தேவனையே ஆசீர்வதிக்கிறீங்களா? ஐயோப்பா, என்ன எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? அப்படியே சும்மா பேசும்போது அப்படியே புல்லெல்லாம் அரிக்குது, உடம்புல சிலுக்குது. நீங்க தேவனையே ஆசீர்வதிக்க சொல்றீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீங்க. அல்லேலூயா. பாருங்களேன், எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி சொல்றாரு. சரி, நீங்கள் இவ்வுலகத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள் பிழைத்து பெரும் பாதையில் நடந்து கொண்டிருப்பதனால் அது உங்களை அறியாமலே தானாகவே உண்டாக்கும் செயல். நீங்கள் தானாகவே அதை செய்கிறீர்கள். அல்லேலூயா. பாத்தீங்களா, இந்த உலகத்துக்கு நீங்கள் முதல்ல மரிக்கணுமா? நீங்கள் உலகத்திலே நீங்கள் மரித்து பெரும் பாதையில் நடந்து கொண்டிருப்பதால், பெரும் பாதையானது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மறைப்பொருள், தேவனுடைய வெளிப்பாடு, இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற நவீன பாஸ்டர்கிட்ட ஜென்மத்துக்கும் வராது. ஏன் கேட்டாக்கா, தேவனுடைய உண்மையான வெளிப்பாடு இன்றைய காலத்து கடைசி தூதனாகிய 7ஆம் தூதனாகிய வெளிப்படுத்தின 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அங்க 7ஆம் தூதன் என்று வரும். அந்த 10ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் அந்த மாதிரி மெமரியில மன்னிக்கணும், அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் தூதன் என்று வரும். அந்த 7ஆம் தூதன் இவர்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆகவே இவர் மூலியமாகத்தான் தேவ ஆவியானவர், பிதாவானவர், பரிசுத்த ஆவியானவர் பேச வேண்டிய வேதத்தில் அடங்கியிருக்கிற மறைப்பொருளை குறித்து எல்லா வார்த்தைகளும் 1001 மெசேஜில் தேவ ஆவியானவர் மறைப்பொருள் இவர் மூலமா பேசி முடித்து விட்டார். இனி யாருமே பேச முடியாது, பேச போறதும் கிடையாது, அவர்களுக்கு வெளிப்பாடு வருவதும் கிடையாது. இவருடைய செய்தியை வாசித்து தான் இன்னைக்கு பெந்தகோஸ்து பாஸ்டர்ங்க நிறைய பேர் மறைப்பொருளா இவர் பேரை சொல்லாம இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி வராங்க சர்ச்சில். இது உண்மை, இது உறுதி, இது சத்தியம். ஹல்லேலூயா. நானே யூடியூப்ல பாக்குறேன், நம்ம பேசுற வார்த்தையில இந்த பாஸ்டர் பேசுறாருன்னு சொல்லிட்டு நானே பாக்குறேன், ஆச்சரியப்படுறேன். அப்ப என்ன அர்த்தம்? இவருடைய செய்தியை எடுத்து அவங்க கொஞ்சம் ஜோடிச்சு இவருடைய செய்தியை யூடியூப்லயும் சர்ச்சிலையும் பேசுறாங்க. ஆனா இவர் பேரை சொல்றது இல்ல, நிறைய ஊழியக்காரங்க செய்யறாங்க. ஹல்லேலூயா. சரி, பாருங்க, நீங்க பெரும் பாதையில் நடந்து கொண்டிருப்பதால் உங்களை அறியாமலே அதை நீங்க செய்றீங்க. ஹல்லேலூயா. சரி, பாருங்க, எனவே அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் யாருக்காவது எதையாவது செய்தால் அதை நீங்கள் கிறிஸ்துவுக்கே செய்கிறீர்கள். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு எதை செய்கிறீர்களோ அதை கிறிஸ்துவுக்கே செய்கிறீர்கள். பிறன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரோ அது ஒரு பொருட்டல்ல. வேற யாராவது எதனா ஒன்று சொல்லுவான், உங்களைய ஏதாவது ஒரு குறை சொல்லுவான். சிறியவருக்கு நீங்கள் அடிக்கடி செய்யறதுனால சிறியவரை ஊழியக்காரனை போய் நீங்கள் விசுவாசிக்கிறது பண்ணியால அவன் பத்தி ஊழியக்காரனை காக்க படிக்கிறாய், அவன் ஊழியக்காரன் நெருங்கி போற, அப்படி இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதை குறித்து நீ பொருட்படுத்தாத. நீங்கள் உங்கள் பிறரை பற்றி என்ன பிறன் உங்களை என்ன நினைக்கிறார்களோ அதை பத்தி கவலைப்படுத. அதுவே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. பாருங்கள்,
அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவுக்கே செய்கிறேன் என்று சொல்லிட்டாரு. பிறன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரோ அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் உங்கள் பிறனை பற்றி என்ன நினைக்கிறீர்களோ, பாத்தீங்களா? நீங்க பிறனை பற்றி, தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக பிறனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறியோ, அவனுக்கு என்ன செய்யறியோ, அதுவே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. உனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கக்கா, நீங்க பிறனை குறித்து நினைக்கணும். பிறனை குறித்து அவனுக்கு நீங்க சகாயம் செய்யணும், உதவி செய்யணும். அல்லேலூயா. இப்படி நீங்க செய்வீங்கன்னு சொன்னா ஆசீர்வாதம் உன்னை தேடி வருதுன்னு தீர்க்கதரிசி சொல்றாரு. சரி, பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான ஒன்று. மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கூறவில்லையா? இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ, அப்பா இங்க அடிக்கிறாரு, சவுக்கடி அடிக்கிறார், பரம்பெடுத்து அடிக்கிறாரு. இந்த சிறியவரில் இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ, தேவனுடைய ஊழியக்காருக்கு விரோதமா பேசாதீங்க தயவு செஞ்சு. தேவனுடைய அந்த சிறியவன், தேவனுடைய உண்மையான, நான் சொல்றது தேவனால் நியமிக்கப்பட்ட, தேவனால் முன்குறிக்கப்பட்ட, தேவன் தெரிந்து கொண்ட தேவனுடைய உண்மையான ஊழியக்காரனை குறித்து நான் பேசுறேன். இன்னைக்கு நிறைய ஆட்டோ டிரைவரு, பஸ் டிரைவரு, கார் டிரைவரு, கார்பெண்டர் டிரைவரு, கொத்துனாரு, இப்படி அநேகர் பாஸ்டர் அவங்கள ஏற்படுத்திக்கிறாங்க. அவங்களை குறித்து சொல்லல, தேவனால் நியமிக்கிற, தேவன் ஏற்படுத்தின, தேவன் அவங்க தேவனால் நியமிச்சான்னு சொல்லி நமக்கே தெரியுங்க. அது அவங்களை பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். அவனுடைய கிரியை பார்த்தா தெரிஞ்சிடும், அவங்களுடைய நடைமுறையை பார்த்தா தெரிஞ்சிடும், அவங்க உபதேசத்துல தெரிஞ்சிடும், இதெல்லாமே தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அவங்களுடைய கிரியிலே தெரிஞ்சிடும் அவன் ஊழியக்காரன் இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஊழியக்காரனை குறித்து தான் நான் பேசுறேன். சும்மா ஊழியக்காரன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பைபிளை தூக்கின்னு, இவருடைய மெசேஜை தூக்கின்னு, தீர்க்கதரிசி மெசேஜ் தூக்கி பேசுவாங்க. அதெல்லாம் ஃபியூஸ் பண்ண பல்பு. தேவன் நியமித்த ஊழியக்காரன் பூமியில இருக்கிறான், தேவனால் ஏற்படுத்தின ஊழியக்காரன் இருக்கிறான். அவன் தான் தேவனுடைய பார்வையில சிறியவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. இவருடைய புத்தகத்தில் நான் ஒன்று வாசித்தேன், உங்கள்கிட்ட பேசும்போது ஞாபகம் வருது. இவருடைய செய்தியில் நான் வாசிக்கும் பொழுது, இவர் ஒரு கூடாரத்தை கட்டும் பொழுது லோன் போட்டு தான் கூடாரத்தை கட்டினார். இவர் காணிக்கையெல்லாம் வாங்குற பழக்கம் அவர்கிட்ட இல்லை. அவங்க உள்ள மூப்பர்கள் ஸ்பெஷல் காணிக்கை எடுக்கலாம்யா கண்டிப்பா சொன்னா அவர் சரி எடுங்கன்னு சொல்லுவார். ஆனா இவரு சொந்தமா காணிக்கை ஒரு உண்டியாவோ இல்ல பக்கெட்டோ இல்ல குடமோ சர்ச்சில் போய் பிச்சை எடுக்க மாட்டார். இவருடைய செய்தி சொல்லுது, நான் பிச்சை எடுத்தது இல்லைன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சர்ச்சில் பிச்சை எடுக்கிறாங்க வச்சுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் என்ன பண்ணாரான்னு கேட்டாக்கா, உண்டி பெட்டி சர்ச்சில் வச்சு இந்த சிறியவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்கிற வசனத்தை எழுதி வச்சாராம். அந்த உண்டி பெட்டியில சீக்கிரமா ரொம்பி அந்த லோனையே சீக்கிரமா அடைச்சிட்டேன் அப்படின்னு அவருடைய செய்தியில சொல்றாரு. பாருங்க, இந்த தாசன், இந்த தேவனுடைய ஊழியக்காரர், இவரு பணத்துக்கு ஆசைப்படாத ஒரு மனுஷன். அப்படி இருக்கணும் நீங்க ஊழியக்காரனா. சரி, இவரை குறிச்சு பேசினே போனோம், அவருடைய செய்தி தான் முக்கியம் நமக்கு. அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய சபையிலே, தேவனுடைய கூடாரத்திலே உண்டியே காணுங்க. ஹல்லேலூயா. உண்டி பெட்டியே காணோம். எல்லாம் பக்கெட்டை தூக்கி ஓடுறானுங்க காணிக்க வாங்குறதுக்கு. என்ன இவர் பேசுற சத்தியத்துக்கு கூட செவி கொடுக்க மாட்டேன்றாங்க ஊழியக்காரங்க. ஹல்லேலூயா. புறஜாதி கோவிலுக்கு போய் பாருங்க, உண்டி இருக்குது, பெரிய உண்டி இருக்குது. அந்த உண்டியில போய் கரெக்டா போய் கொட்டான். தேவனை அறியாத மனுஷன், விக்கிர ஆராதனை செய்யக்கூடிய ஒரு மனுஷன், அவன் உள்ளத்துல எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருக்குது பாருங்க. உண்டி எங்கடா இருக்குதுன்னு தேடி போய் நகையை கொட்டுறான், பணத்தை கொட்டுறான், டாலரை கொட்டுறான். சின்ன உண்டியா தான் உண்டியில போய் போடுறான் காசை. ஐயர் வைந்து அங்குள்ள சாமியார், அங்குள்ள ஐயர் பைசா கூறான்னு கேட்கல இல்லையா. ஆனா இன்றைக்கு இருக்கிற நவீன பெந்தகோஸ்து மாறியே போச்சு. சரி, அது வேணாம், நமக்கு அந்த செய்தி வேணாம். சரி, இங்க பாருங்க, இந்த சிறியவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ, தேவனுடைய ஊழியக்காரன் ஒருத்தர் இருப்பான்னு சொன்னான். அந்த தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் நீ போய் வெளியில எஸ்குமுஸ்கா பேசுறீனாக்கா, அவர் ஒண்ணு சொன்னா நீ ஜோடிச்சு 10 சொல்றது, இப்படிலாம் நீ பேசுறீனாக்கா, அவருடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி
சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது, அவனுக்கு நலமாயிருக்கும். பத்திரம், எச்சரிக்கையா இருங்க. அது மட்டும் இல்ல, நலமா இருக்கும். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் மத்தேயு எழுதின புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 6:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் இப்ப படிச்சுட்டு அங்க இருக்கோம். அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். பார்த்தீங்களா? தேவனுடைய ஊழியர்கள் இடரல் உண்டாக்குற தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, மனவாட்டிகள் இருப்பேன் மனவாட்டிகளே, தேவனுடைய ஊழியக்காருக்கு விரோதமாக இடரல் உண்டாக்காத, என்னை போல உத்தமமாய் செய்கிற சுவிசேஷங்களுக்கு இடரல் உண்டாக்காத. மேலும் புரிஞ்சுக்கிறதை செஞ்சு அப்படி இடரல் உண்டாக்குனீனாக்கா வரும் வம்பு. அதை புரிஞ்சுக்கோ. நமக்கு தெரியும், நாம் பாருங்க, இங்க பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதால் அவங்கதான் செம்மறியாடு, அவங்களதான் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களேன்னு சொன்னார். பிதாவினால் இவங்க தான் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதால் நாம் தேவனில் ஒரு பாகமா இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை கோடி கோடியா உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனில் ஒரு பாகமாக இருக்கிறோம். அது யார்தமா? அதுதான் ரியல் மனவாட்டி. அந்த ரியல் மனவாட்டி தேவனில் ஒரு பாகமா இருப்பா. இன்றைக்கு இருக்கிற மனவாட்டிலாம் தேவனில் ஒரு பாகமா இல்ல. ஏனக்கா, சத்தியத்தை குறித்து நாம் ஒரு வார்த்தையை குறித்து பேசினால் அந்த மனவாட்டி சொல்லக்கூடிய அந்த மனுஷன், நீ சரியா இருக்கிறியா, நீ ஒழுங்கா இருக்கிறியா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கும். நான் ஒழுங்கா இருக்கிறேன்னா ஒழுங்கா இல்லையான்னு என் வீட்டுக்கிட்ட வந்து என்னை விசாரிச்சு பாருங்க. அல்லேலூயா. இல்ல நான் போற கோவில வந்து என்னை வந்து விசாரிச்சு பாருங்க. இல்ல நான் வேலை செய்யற இடத்துல வந்து அட்ரஸ்லாம் தரேன், என்னை வந்து விசாரிச்சு பாருங்க. நான் ஒரு மிகப்பெரிய பாவியான மனுஷன். இந்த பாவியான மனுஷனை தான் கர்த்தர் அவர் தெரிஞ்சுக்கினார். நீங்க என்னடானாக்கா மறுபடியும் நீயும் ஒரு பாவிதான்னு சாத்தா உங்க மூலியமா பேசுறான். அதுக்கு நான் என்ன பண்றது? அல்லேலூயா. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். சாத்தானே போடா, நீங்களாம் நல்ல மனிதர்கள் தான். அல்லேலூயா. ஆனால் சாத்தான் அப்படி உங்க மூலியமா பேசுறான். அதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதால் நாம் தேவனின் ஒரு பாகமா இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். தேவன் இந்த மரியாதையை அதிகாரத்துடன் கேட்கிறார். அல்லேலூயா. தேவன் தமது பிள்ளைகள் யார் என்பதை பாருங்க. தேவன் தமது பிள்ளைகள் யார் என்பதை காண்பிக்கிறார். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் மூலம் நடப்பித்து அவர்களை அடையாளம் காட்டுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த சிறியவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று அவர் கூறப்பட்டுள்ள ஒரு வார்த்தை. நீங்கள் மார்ட்டின், பரிசுத்த மார்ட்டின் சொல்லக்கூடிய அந்த பரிசுத்த மார்ட்டினை குறித்து இந்த 7ஆம் தூதன் பேசியிருக்கிறார். அது பேசுறதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை குறித்து உங்கள்கிட்ட காண்பிக்கிறார். படிக்க ஆசைப்படுறார். ரொம்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஸ்தாபனத்தில் இருக்கிற பாஸ்டர்களுக்கோ பழைய விசுவாசிகளுக்கோ இந்த கதை தெரியும். ரொம்ப அற்புதமான ஒரு கதை. இதை குறித்து வாசிச்சு நான் முடிச்சிடுறேன். நீங்க பாருங்க, இவர் எழுதியிருக்கிறாரு பரிசுத்த மார்ட்டினை குறித்து. பரிசுத்த மார்ட்டின் ஒரு படை வீரன். அவருடைய தாய் ஒரு விசுவாசி. அவர் மிகவும் தாழ்மையான மனிதர். ஒரு கடுமையான குளிர்கால நாளில் டூரஸ் நகரின் வாசலில் நின்றிருந்தார். அப்போது தெருவில் முதிய பிச்சைக்காரன் படுத்திருந்தான். நீங்கள் இதை பலமுறை வாசித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். அவன் குளிரினால் இறக்கத்தக்க துடித்துக் கொண்டிருந்தான். அவன் மக்களிடம் கேட்டான், யாராவது எனக்கு ஒரு மேல் அங்கி தருவீர்களா? நான் இறந்து கொண்டு இருக்கிறேன். இன்றிரவு நான் உறைந்து போவேன். இப்படி தரையில் கிடக்க முடியாது. தயவு செய்து யாராவது எனக்கு ஒரு மேல் அங்கியை கொடுங்கள். ஆனால் யாரும் உதவவில்லை. அவன் மீண்டும் கேட்டான். அப்பொழுது பரிசுத்த மார்ட்டின் அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் இன்னும் விசுவாசி அல்ல. அந்த நேரத்தில் அவர் விசுவாசி அல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பரிசுத்த மார்ட்டின் அந்த நேரத்தில் இப்போ இந்த காரியத்தை செய்யும் பொழுது பரிசுத்த மார்ட்டின் ஒரு விசுவாசி அல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனிடம் இருந்த ஒரே ஒரு மேலங்கி அவர் தனது வாளை எடுத்தார். அந்த மேலங்கை 2ஆக வெட்டினார். அதன் ஒரு பாதியை அந்த முதியவருக்கு போத்தினான். பிறகு தனது வழியில் சென்றார். அவர் தெருவில் நடந்து செல்லும் போது மக்கள் அவரை பார்த்து சிரித்தார்கள். யாரை பார்த்து?
பரிசுத்த மார்ட்டினை பார்த்து சிரித்தார்கள். என்ன ஒரு வித்தியாசமான படைவீரன் என்று கிண்டல் செய்தார்கள். ஒரு பக்கம் மட்டும் மேலங்கி அணிந்திருந்ததால் அவரை நையாண்டி செய்தார்கள். அந்த இரவு அவர் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென்று விழித்தார். அவர் பார்த்தார், தன் படுக்கையில் அருகில் யாரோ நிற்கிறார்கள். அது இயேசு கிறிஸ்து. அவர் அந்த முதிய பிச்சைக்காரனுக்கு போத்திய அந்த மேலங்கியின் துணியை போத்தியிருந்தார். ஹல்லேலூயா! பாத்தீங்களா? அவர் விசுவாசி அல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு ரோட்டில் இருந்த குளிர்ல வாடிக்கொண்டிருந்த அந்த பிச்சைக்காரனுக்கு அவருடைய இந்த மாதிரி ஒரு துணியை கோட்டை ரெண்டா கிழிச்சு அந்த கோட்டை அவருக்கு கொஞ்சம் போத்தி விட்டு இவருக்கு அவருடைய துணி அப்படி போட்டின்னு போறாரு. அவர் கிண்டல் செய்தாங்க, நையாண்டி பண்ணார்கள். ஆனா இயேசுநாதர் தரிசனத்துல அந்த வர நேரிலேயே வராரு. அந்த இயேசுநாதரை பார்க்கிறாரு. அவர் போத்திருந்த துணியோடு வராரு. ஹல்லேலூயா! அப்போது அவர் அறிந்தார், நீங்கள் இவைகளில் மிகவும் சிறியவர்களுக்கு செய்ததை எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா! பாத்தீங்களா? அருமையான தேவனுடைய விலையேறப்பட்ட அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்கள் சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை பார்த்துதான் என் பிதாவினால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்று இயேசு ராஜா கூறுகிறார். ஆகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே உங்களாலே முடிந்த உதவி, அல்லேலூயா, உங்களாலே முடிந்த பாசத்தை, உங்களாலே முடிந்த அன்பை அந்த சிறியவனுக்கு நீங்கள் காட்டுங்கள். என்னை போல உண்மையான உத்தமமா யாராவது ஊழியம் செய்வார்கள் என்று சொன்னால், உங்கள் அருகில் இருக்கிற கிறிஸ்துவ நண்பர்கள் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால், அந்த கிறிஸ்தவ நண்பர்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை, அவர்களுக்கு நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கிறீர்கள். நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனையே ஆசீர்வதிக்கிறீர்கள். அல்லேலூயா! ஆகவே தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளை, இந்த செய்திகளை அநேகருக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆசீர்வதிக்கட்டும். ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். God bless you பிரியமானவர்களே.